ஈரானும் ரஷ்யாவும் வேற இல்ல. இனி கூட்டுப்படை தாக்குதல் தான். முஸ்தபா புதின் ரகசிய மீட்டிங். தற்போது அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரு நாடுகளும் வளைகுடாவில் தீவிரமாக ராணுவ தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை ஈரான் தற்போது சரமாரியாக தாக்கி வருகின்றது. பதிலுக்கு அமெரிக்காவும் தீவிர தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனால் போர் பதற்றம் உச்சமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் ஈரானுக்கு அதிநவீன வான்வழி கண்காணிப்பு விமானத்தை அனுப்பி வைத்திருப்பதன் மூலம் ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக ரஷ்யா களம் இறங்கியிருப்பது அமெரிக்காவிற்கு தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா மட்டுமின்றி மொத்த உலக நாடுகளுமே இந்த போரின் ஒவ்வொரு நகர்வையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ரஷ்யா ஒருவேளை முழுமையாக களம் இறங்கினால் அமெரிக்கா நினைத்தே பார்க்காத மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ரஷ்ய அதிபர் புதின் நாட்டின் அதிநவீன ராணுவ கட்டுப்பாட்டு விமானத்தை ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு அனுப்பி வைத்துள்ளார். போர் அல்லது தேசிய அவசர நிலைகளின் போது வான்வழியாக இருந்து கொண்டே ஒட்டுமொத்த ராணுவ செயல்பாடுகளையும் வழிநடத்த பயன்படும் ஒரு நடமாடும் கட்டுப்பாட்டு மையமாக இந்த விமானத்தை ரஷ்யா பயன்படுத்தி வருகின்றது. அமெரிக்காவின் தீவிர தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் ஈரானுக்கு ரஷ்யா தனது செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் உளவு தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றதாம். அத்துடன் உயர்மட்ட ராணுவ ஆலோசனைகளை நடத்துவதற்கும் இந்த விமானம் உதவியும் செய்யுமாம். இதன் மூலம் ஈரானை தனிமைப்படுத்தி காலி செய்ய நினைக்கும் அமெரிக்கா கடும் சவாலை எதிர்கொள்ளப் போகின்றது.